இங்க ஒரு வாட்ச்மேன் தாத்தா தன்னோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கம்பெனிக்கு முன்னாடி இன்னும் போன்ல பேசிட்டு இருக்காரு. இத பார்த்த அந்த கம்பெனியோட மேனேஜர் அந்த தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அவரை கண்ணத்திலேயே அரைஞ்சிடறாங்க. இல்ல மேடம், என்னோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மேனேஜர், உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என்ன, அவ செத்தா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மேம், என் மேல கருணை காட்டல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனா என் பொண்ணு மேல சாபம் விடாதீங்க அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. ஓ, எனக்கே நீ இதெல்லாம் சொல்லி தெரியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட மேனேஜர் அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதனால ரொம்பவே சோகமான இந்த தாத்தாவும் நடந்த எல்லாத்தையுமே அந்த கம்பெனியோட பாஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த வயசான வாட்ச்மேன் தாத்தாவோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட அந்த கம்பெனியோட பாஸும் நேரடியா கம்பெனியோட மேனேஜர் ரூமுக்கு போறாரு. அண்ட் அந்த மேனேஜர் அக்காவை பார்த்து, ஏமா இவரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த மேனேஜர் அக்காவும், இவர் அவரோட வேலையை பார்க்காம போன்ல பேசிட்டு இருந்தாரு, அதனாலதான் வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எதுக்காக போன்ல பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? வேலையை விட்டு தூக்குனது மட்டும் இல்லாம அவரை நீ கண்ணத்திலையும் அரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை திட்டுறாரு. அண்ட் வயசுல பெரியவங்களை கூட உனக்கு மதிக்க தெரியல, ஒன்ன மாதிரி ஆளலாம் என்னோட கம்பெனில வேலைக்கு வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்ல, நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு அந்த பாஸ் சொல்றாரு. அண்ட் இதை கேட்டதும் அந்த அக்கா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அண்ட் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வாட்ச்மேன் தாத்தாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஹார்ட்டை தெரிக்க விடுங்க. அந்த அக்கா வேலை போயிடுமே அப்படிங்கிற பயத்துல ரொம்பவே கெஞ்சறத பார்த்த இந்த தாத்தாவும் ரொம்பவே அந்த அக்கா மேல கருணைப்பட்டு, வேணாம் சார், சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிருக்கும், அதுக்காக வேலையை விட்டு எல்லாம் தூக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த கம்பெனியோட பாஸும் இந்த வயசானவரோட சொல்ல மதிச்சு அந்த அக்காவை வேலையை விட்டு தூக்கல. அண்ட் அந்த அக்காவும் அவங்களோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு இந்த தாத்தா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க.